பிரைஸ்லட் அண்ணி. பிரைஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாரும் ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்காங்கம்மா. சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பைபிள் படிச்சிட்டு இருக்கிறேம்மா. பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓ நல்ல வேலை. நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும்னு இருந்தேன். என்ன கேள்விமா? கேளுமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம் வந்துட்டு நிறைய சொல்றாங்க. அதை வந்து நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை? ஆசீர்வாதம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல உள்ளவங்க நினைக்கிறாங்க காசு, பணம், பொருள், காரு, பங்களா, நகை, பொண்ணு, பொருள், இதுதான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம், பாதுகாப்பு, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய அநேக நன்மைகள், இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? ஒரே விஷயத்துல ஷார்ட்டா சொல்லி முடிக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவன் நமக்கு சொல்ற எல்லா விஷயத்திலயும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டோம்னு வச்சுக்கோ, நிச்சயமா நம்மள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தான விட ஒருபடி மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுக்கிட்ட இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் ஆசீர்வாதம். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா நமக்கு ஆசீர்வாதம். நம்ம கீழ்ப்படியாம அவருக்கு நம்ம நடந்துட்டோம்னா அது நமக்கு சாபமா மாறிடும். அப்ப நம்ம தேவன் கிட்ட கீழ்ப்படிந்து நம்ம நடந்துகிட்டாலே அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே அப்பா, இந்த கேள்விக்கு நீங்க நல்லா பதில் சொல்லிட்டீங்க. இப்பதான் எனக்கு கிளியர் ஆயிடுது. உங்களுக்கும் ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறீங்களா? இப்படி நாம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தான் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவாரு. நீங்க நினைக்கலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொண்ணு பொருள்கள் தான் ஆசீர்வாதம்னு. ஆனா அது ஆசீர்வாதம் கிடையாதுங்க. உண்மையான ஆசீர்வாதம் கடவுள் கிட்ட இருந்து வரணும். மனிதன் கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிலைக்காது. அது உங்க வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதா இருக்காது. அது எப்படி போகணும் உங்களால அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம் பெஸ்டா இருக்கும்.